பிரைஸ் எல்லாருக்கும் இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் சங்கீதம் 16ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்கீதம் 16ஆம் சங்கீதம். இந்த சங்கீதம் தாவீது எழுதிய சங்கீதம். இந்த சங்கீதம் பாத்தீங்கன்னா பொற்பானத்தின் கீதம் சொல்லி போட்டிருக்கு. என்னுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, இது பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்ட ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை எருசலேமுடைய தேவனுடைய ஆலயத்துல அவங்க பொன் கழுத்தால் எழுதி அங்க மாட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது தாவீதுடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதுடைய சங்கீதங்கள் அதிகமாக பார்க்கும் பொழுது அது ஒரு ஜெப சங்கீதமாக, தேவனை நோக்கி மன்றாடுகிற வேண்டுதல் செய்கிற ஒரு ஜெப சங்கீதமாக இருக்கும். தாவீதுடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவரை துதித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துகிற சங்கீதங்களாக இருக்கும். மூன்றாவது நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதுடைய சங்கீதங்களை பார்க்கும் பொழுது அவருடைய மன பாரங்களையும் மன கவலைகளையும் மன சஞ்சலத்தையும் தேவனுடைய சமூகத்தில அறிவிக்கக்கூடிய ஒரு சங்கீதங்களாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கும் பொழுது, தாவீதுடைய சங்கீதங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய வகையில ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் ஆண்டவருடைய மகிழ்ச்சிகளையும் ஆண்டவருடைய சமாதானத்தையும் பெற்றுக்கொள்ளுகிற சங்கீதங்களாக இங்க நம்ம பார்க்க முடியும். அதனால இந்த 16ஆவது சங்கீதத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, 16ஆவது சங்கீதத்துல அங்க தாவீது என்ன சொல்றாருன்னா, 1ஆவது சங்கத்துல, தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பி இருக்கிறேன். தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக வருடங்கள் சத்துருக்களுக்கு பயந்து வனாந்தரங்களிலும் குகைகளிலும் அவர் ஒளிந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. அதனால சத்துருக்களுக்கு பயந்து அவர் ஒளிந்து கொண்டிருக்கிற நேரங்கள்ல ஆண்டவரே அவருக்கு அடைக்கலமும் கோட்டையும் துருக்கமும் பலனும் பாதுகாப்பா இருந்தான்னு சொல்லி நிறைய சங்கீதங்கள்ல அவர் எழுதியிருக்கிறார். ஆண்டவரே என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லி அநேக சங்கீதங்கள்ல தேவனுடைய பாதுகாப்பை குறித்து தாவீது வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால இந்த வசனங்களை பார்க்கும்பொழுது, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். இன்றைக்கு காலகட்டங்களை நம்ம பார்க்கும் பொழுது உலகத்துல வாழ்ற நமக்கு பாதுகாப்புங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒரு காரியம். அநேக ஜனங்கள் அநேக வியாதினால ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்கிறார். அநேக ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் அநேக விபத்துகள் மூலமாக மரித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அவங்க அநேக விதங்களில நம்ம மரணத்தை அவங்க தழுவி கொண்டிருக்கிறாங்க. அநேக இக்கட்டுகள், அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக வியாதிகள், அநேக பலவீனங்கள், அநேக இக்கட்டுகள், அநேக சோதனைகள். ஆனாலும் கூட தாவீது தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னை காப்பாற்றும், உண்மையே நம்பி இருக்கிறேன் சொல்லி அவர் தேவனை முற்றிலுமாக நம்பி அவர் ஜீவிக்கிறத நம்ம பார்க்க முடியும். கடந்த நாட்களில் பார்க்கும்போது என்னுடைய மனைவிக்கும் கூட பார்த்தீங்கன்னா டெங்கு ஜுரம், ஒரு வாரமாக டெங்கு ஜுரம் இருந்தாலும் கூட நான் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் காப்பாற்றுகிறார், கர்த்தர் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறான்னு சொல்லி முழுசுமாக நம்ம விசுவாசி. அதனால நம்ம இந்த நாட்களில நாம் தேவனையே நம்ம நம்பி வாழும் பொழுது, தாவீதை போல தாவீது என்ன சொல்றாருன்னா, தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி அவர் வசனங்கள்ல அவர் சொல்றார், சங்கீதங்கள்ல அவர் சொல்றார். ஆண்டவரே நீ என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றும், என்னை பாதுகாப்பும், என்னை அரவணைக்கும் சொல்லி தாவீது தேவன் மேல முழுசுமாக நம்பி இருந்தான். நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 2:3 பார்க்கும் பொழுது கர்த்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவரா இருக்கிறீர்னு சொல்லி சொல்றார். இங்க பாத்தீங்கன்னா
ஆண்டவர் தேவரீர் என் ஆண்டவராக இருக்கிறீர், தேவரீர் என்னுடைய ஆண்டவராக இருக்கிறீர். அதனால நமக்கு ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள தேவன் நம்மத்தில இருக்கிறாருங்கிற ஒரு உணர்வு நமக்கு எப்பவுமே இருக்கணும். தாவீது தேவனே தெய்வமாக கொண்டிருந்தார். அது மாத்திரமில்ல, தாவீதுடைய சொத்து ஆண்டவர் தான். 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கு அதாவது என் செல்வம் நமக்கு வேண்டியதாராமல் பூமியுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதுன்னு சொல்லி சொல்றார். இதுல வேற பைபிள் நம்ம இதுல டிரான்ஸ்லேஷன் அவ்வளவு சரியில்லை. வேற பைபிளை நம்ம பார்க்கும் பொழுது அதுல என்ன போட்டிருக்குன்னா, ஆண்டவர் தான் என்னுடைய சொத்துன்னு சொல்லி தாவீது சங்கீத அந்த வசனத்துல அவர் சொல்றார். என்னுடைய சொத்து இந்த உலகத்துக்குரிய சொத்து அல்ல, என்னுடைய சொத்து தேவனே என்னுடைய சொத்து என்று சொல்லி அவர் சொல்றார். அதனால கிறிஸ்து பிரியமானவர்கள், இந்த உலகத்துல வாழ்கிற நமக்கு தேவனே சொத்தாக இருக்க வேண்டும், தேவனே நம்முடைய செல்வமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புறார். அடுத்து நீங்க பார்க்கும் பொழுது 4ஆம் வசனம், அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகளை பெருகும் சொல்லி சொல்றார். நான் அவர்கள் செலுத்துகிற ரத்த பானம் பலிகளை நான் செலுத்த மாட்டேன் என்று சொல்லி அவர் சொல்றார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அந்நிய தேவர்கள், விக்கிரகாராதனை செய்கிறவர்கள், ஒருவேளை நம்முடைய பார்வைக்கு அவங்க ஒரு செல்வந்தராக தெரியலாம், அவங்களுடைய பார்வைக்கு நம்முடைய பார்வைக்கு அவங்களோட செழிப்புள்ளவர்களாக நம்ம தெரியலாம். ஆனாலும் கூட அவங்க உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றிருந்தாலும் கூட அவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்பது நம்முடைய வாழ்க்கையில அன்பு, சமாதானம், மகிழ்ச்சி, நித்திய வாழ்வு, உயிர்த்தெழுதல், இப்படிப்பட்ட காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதனால நம்ம இந்த அந்நிய தேவனை நாடி பெற்றவர்களுக்கு அவங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளாதபடி அவங்க மாமிசத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அவங்க துடிக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று சொல்லி தாவீது அங்க சொல்றார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்நிய தேவர்களை குறித்த காரியங்கள்ல நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 5ஆம் வசனத்துல, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என்று சொல்லி தாவீது சொல்றார். கர்த்தரே என் சுதந்திரம், கர்த்தரே என்னுடைய பாத்திரத்தின் பங்கும் என்று சொல்லி சொல்றார். அதாவது பாத்திரம் என்பது சொல்லும் பொழுது அது தேவனை குறித்தான ஒரு காரியம். அவரே என்னுடைய பங்கு, அவரே என்னுடைய பங்கு என்று சொல்லி சொல்றார். நம்ம ஹாஸ்டல்ல படிக்கும் பொழுது ஹாஸ்டல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேட் கொடுப்பாங்க, சாப்பிட்றதுக்கு பிளேட் கொடுப்பாங்க. அந்த பிளேட்ல ஒவ்வொருத்தருடைய பேரை எழுதி அதை கிஃப்டா கொடுப்பாங்க. அதை நம்ம எப்பவுமே பத்திரமா வச்சுக்கணும். எப்பெல்லாம் சாப்பாடு போடுறாங்களோ அப்பெல்லாம் அந்த பிளேட் எடுத்துட்டு அதில் சாப்பாடு வாங்கிக்கணும். அதே மாதிரிதான் ஆண்டவர் நம்முடைய பாத்திரத்தின் பங்கா இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையினுடைய பங்கா இருக்கிறார், நம்முடைய சுதந்திரமாக இருக்கிறார். ஒரு சின்ன கதை சொல்லும் பொழுது, ஒரு பெரிய பணக்காரர் இருந்தாரு. அவர் வயசாகிட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்து போனார். இறந்து போனதுக்கு அப்புறம் அவருடைய வீட்டில் உள்ள எல்லா பொருளும் ஏலத்துக்கு விடப்படுறாங்க. ஏலத்துக்கு விடப்படும் பொழுது அதுல நிறைய பொருள் இருந்தது. நிறைய பேர் அந்த ஏலத்துல அந்த பொருளை எடுக்கிறாங்க, வாங்கிட்டு போறாங்க. அப்ப அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு பொண்ணு எஜமானுடைய போட்டோவை ஏலத்துக்காக எடுத்துட்டாங்க. அந்த எஜமானுடைய போட்டோவை யாருமே ஏலத்துக்காக எடுக்கல. ஆனா அந்த பொண்ணு மாத்திரம், எனக்கு எஜமானுடைய போட்டோ மாத்திரம் எனக்கு வேணும்னு சொல்லி அந்த எஜமானுடைய போட்டோவை மாத்திரம் காசு கொடுத்து இந்த ஏலத்துல வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் அந்த போட்டோவுக்கு பின்னாடி பார்க்கும் பொழுது அந்த வீட்டினுடைய பத்திரம் இருக்கு. இந்த வீட்டினுடைய பத்திரத்துல இந்த போட்டோவை யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடு சொந்தம்னு சொல்லி அந்த பின்னாடி எழுதப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தின் பங்காக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தினுடைய சுதந்திரமாக இருக்கிறார். அதனால ஆண்டவர் நமக்கு பங்காக, நமக்கு சுதந்திரமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்துல நம்ம சந்தோஷமாக
சமாதானமாக ஆசீர்வாதமாக வாழ முடியும். 6 வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு உண்டு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டுன்னு சொல்லி தாவீது சொல்றார். அதனால ஆண்டவரே நமக்கு பங்கு, ஆண்டவரே நமக்கு சுதந்திரமா இருக்கும் பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார், எல்லா குறைகளையும் ஆண்டவர் நமக்கு நிறைவாக்குவார். அதனால ஆண்டவர் நமக்கு பங்காக நமக்கு சுதந்திரமாக இருக்கிறான்னு சொல்லி நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைக்க வேண்டும். அடுத்து நம்ம 7ஆம் வசனம் நம்ம பார்க்கும் பொழுது, எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உளந்தரியங்கள் என்னை உணர்த்தும். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். நம்ம துக்கத்தோடு கவலைகளோடு பிரச்சனைகளோடு நம்ம இருக்கும் பொழுது, நம்ம நைட்டு தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய பாடுகளை தீர்க்க அவர் நமக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அதனால தாவீது பாத்தீங்கன்னா எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன்னு சொல்லி சொல்றார். தாவீது எப்பவுமே தேவனை ஆலோசனை கர்த்தராக வைத்திருந்தார். ஆலோசனை கர்த்தராக தாவீது வைத்திருந்தார். தேவனுடைய சமூகத்துல போயிட்டு தேவனுடைய ஆலோசனை கேட்டு அவர் பெற்றுக்கொண்டார். அதனால சங்கீதம் 32:8 பார்க்கும் பொழுது, சங்கீதம் 32:8, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சொல்லி சங்கீதம் 32:8 நம்ம பார்க்க முடிகிறது. அதனால ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவர், ஆண்டவர் நம்ம நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டுகிறவர், ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். அதனால இந்த உலகத்துல பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் தேவனுடைய ஆலோசனை இல்லாதபடி அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார். அதனால நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வழிநடத்துதலையும் தேவனுடைய ஆலோசனையை நாம் பெற்றுக்கொண்டு செயல்படும் பொழுது நம்முடைய காரியங்களுக்கு ஆண்டவர் வெற்றியை தருவார். நீதிமொழிகள் 11:14 நம்ம பார்க்கும் பொழுது, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் அழிந்து போவார்கள், ஆலோசனைக்காரர் இருக்கிற இடத்துல சுகமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் சொல்லி நீதிமொழிகள் 11:14 போடப்பட்டிருக்கிறது. அதனால தேவனுடைய ஆலோசனையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனால ஆலோசனை இல்லாத இடத்துல மக்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் சொல்லி வசனம் போட்டிருக்கும். அதனால தேவனுடைய ஆலோசனை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அவருடைய வழியில் நடக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார், மகிழ்ச்சியை நமக்கு கட்டளையிடுவார். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 8ஆம் வசனத்துல, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பரிசத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படவில்லை என்று சொல்லி தாவீது சொல்றார். தாவீது கர்த்தரை எப்பொழுதும் என்ன பண்றாரு, ஒரு வலது பரிசத்துல வைத்திருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் தெரியும். அதனால நாம் எப்பொழுதும் ஆண்டவரை நாம் முன்பதாக வைக்க வேண்டும், எப்பொழுதும் ஆண்டவரை நாம் முன்பதாக வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். தாவீது சொல்றாரு, தேவரே என்னோடு கூட இருக்கிறீர், தேவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்தது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம், அசைக்கப்பட மாட்டோம், நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம கவலைப்பட மாட்டோம். அதனால எனக்கு கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால அவர் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படவில்லை என்று சொல்லி தாவீது தைரியமாக சொல்றதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது, அதனால என்னுடைய இருதயம் மகிழ்கிறது, அதனால என்னுடைய மகிமை அழிகூறுகிறது என்று சொல்லி தாவீது சொல்றார். இந்த நம்பிக்கையினால ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கையினால என்னுடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது, என் மகிமை அழிகூறுகிறது என்று சொல்லி தாவீது தைரியமாக சொல்றார். அதனால இந்த அநேக நேரங்கள்ல நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு யாருமே இல்லை அப்படிங்கிற நம்ம நினைக்கும் பொழுது
கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்தை நம்ம பார்த்தீங்கன்னா, இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்ததான ஒரு தீர்க்கதரிசன வசனம் என்று சொல்லி இதுல போடப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து தாவீது ஒரு தீர்க்கதரிசனமாக சொல்ற ஒரு வசனமாக இந்த வசனத்தை நம்ம பார்க்க முடிகிறது. என் ஆத்துமாவை பாதாளத்திலே விடீர், உம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை காணவிட்டீர் என்று சொல்லி தாவீது சொல்றாரு. அவர் தன்னை குறித்தும் சொல்றாரு, அதே மாதிரி மேசியாவை குறித்தும் அவர் சொல்றாரு. அவர் தன்னை குறித்தும் சொல்றாரு, மேசியாவை குறித்து சொல்றாரு. நீங்க பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 2:31 அங்க தாவீது இயேசு கிறிஸ்துவினுடைய பேதுரு அங்க இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசும் பொழுது அங்க பேதுரு அந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர் பேசுறார். பேதுரு இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை குறித்து அங்க தாவீது பேசினதாக அவர் சொல்றார். தாவீது பேசினதாக அந்த 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்றாரு. வாசிங்க 2 நம்ம 31 நம்ம பார்க்கும் பொழுது, அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளா இருக்கிறோம். அதனால அவர் தாவீது இந்த காரியங்களை எல்லாம் சொன்னதாக என்ன பண்றாரு, பேதுரு சொல்றார். பேதுரு அங்க சொல்லி அவர் மேற்கோள் காட்டுறார். 29ஆம் வசனத்துல, சகோதரரை கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களோடு கூட தைரியமாய் பேசுறதுக்கு இடம் கொடுங்கள். அதாவது தாவீது சங்கீதங்கள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இயேசு கிறிஸ்து மரிப்பாரு. 30ஆம் வசனம், அவர் தீர்க்கதரிசியா இருந்து உன் சிங்காசனத்திலே வீற்றிருக்க மாமிசத்தின்படி உன் சன்னதியிலே கிறிஸ்துவை எழும்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் என்னதை அறிந்திருந்தபடினால் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்மா பாதாளத்தில் விடப்படவில்லை என்றும் அவருடைய மாமிசம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படியாக சொன்னார். பாருங்க, தாவீது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வாருங்கிற ஒரு தீர்க்கதரிசனத்தை அவர் முன்கூட்டியே சங்கீதம் 16ஆம் சங்கீதத்துல அவர் சொல்லியிருக்காருங்கிறத இங்க நம்ம பார்க்க முடிகிறது. அதனால முதல்ல தாவீது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவாருங்கிற இந்த சத்தியத்தை என்ன பண்றாரு, தாவீது சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரிதான் அவர் பாத்தீங்கன்னா அவர் தன்னை பத்தி கூட சொல்றாரு, என் ஆத்மாவை பாதாளத்திலே விடீர், இப்படிய பரிசுத்தவானை அழிவை காண விட்டீர் என்று சொல்லி அவர் சொல்றார். அதனால நம்ம ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது, நம்ம தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொருவருடைய ஆத்மாவை ஆண்டவர் பாதாளத்துல விடமாட்டார் என்று சொல்லி வேத வசனம் சொல்கிறது. ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ரோமர் 4ஆம் அதிகார கடைசி வசனத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ரோமர் 4 கடைசி வசனத்துல 25ஆவது வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்க, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நம்ம நீதிமான்களாக்கும்படி அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார். நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் உயிர்த்தெழும்படியாக, நம்ம நீதிமான்களாக்கும்படியாக அவர் எழுப்பப்பட்டார். அதனால நம்ம அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும் பொழுது நம்முடைய ஆத்மாவை ஆண்டவர் பாதாளத்துல விடமாட்டார். நம்முடைய பரிசுத்தவானுடைய அழிவை நம்ம காண அவர் செய்ய மாட்டார் என்று சொல்லி இந்த தாவீது இயேசுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் தன்னுடைய உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர் தீர்க்கதரிசனமாக வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தீர்க்கதரிசனமாக அவர் தன்னை வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது 11ஆம் வசனத்துல பார்க்கும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும்
உம்முடைய வலது பிரசத்தில் நித்திய பேரின்பம் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். பாருங்க, தாவீது ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், எனக்கு ஒரு பரிசுத்தமான வழியை எனக்கு தெரியப்படுத்துவீர், நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையை ஆண்டவரே எனக்கு தெரியப்படுத்தினீர், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்ற அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதையை, அந்த வழியை, அந்த ஜீவ மார்க்கத்தை, ஜீவ வழியை எனக்கு தெரியப்படுத்தினீர் என்று சொல்லி இங்க வந்து தாவீது தன்னை வெளிப்படுத்துகிறார். ஜீவ மார்க்கத்தை எனக்கு நீர் தெரியப்படுத்தினபடினால உம்முடைய சமூகத்துல எனக்கு பரிபூர்ணமான ஆனந்தமும் உம்முடைய வலது புறத்துல எனக்கு பேரின்பமும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம ரட்சிக்கப்படாத என்பதாக நம்ம பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம், சாத்தானுக்கு நம்ம அடிமைகளா இருந்தோம், உலகத்தினுடைய சடங்காச்சாரங்களுக்கு நம்ம அடிமைகளா இருந்தோம். ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஜீவ மார்க்கத்துக்குள்ளாக வந்ததுக்கு அப்புறம், இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் வழிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்முடைய வாழ்க்கை ஒரு சந்தோஷமும் ஒரு சமாதானமும் உள்ள வாழ்க்கையாக அது மாறிவிட்டது. அது மாத்திரமல்ல, தாவீது சொல்கிறார், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ணமான ஆனந்தமும் பேரின்பமும் உண்டு என்று சொல்லி தாவீது சொல்கிறார். என்னுடைய அர்த்தம் என்ன கேட்டீங்கன்னா, தாவீது எப்பொழுதும் தேவ சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். தாவீது எல்லா நேரங்களிலும் தேவனுடைய சமூகத்தை நாடுகிற ஒரு மனிதனாக இருந்தார். அதனால தாவீது தேவனுடைய சமூகத்துல அவர் பரிபூர்ணமான ஆனந்தத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நித்திய பேரின்பத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதனால கிறிஸ்து பிரியமானவர்ல இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற நமக்கு தேவ சமூகம் நமக்கு தேவ பிரசன்னத்தை கொடுக்கும், தேவ பிரசன்னம் நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம எப்பொழுதுமே நம்ம மனதில் நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும், நம்ம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகம் நமக்கு தேவ பிரசன்னத்தை கொடுக்கும், தேவ பிரசன்னம் நமக்கு தேவ வல்லமை கொடுக்கும், தேவ வல்லமை நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று சொல்லி நம்ம எப்பொழுதுமே நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இங்க சவுல் ராஜாவை பார்க்கும் பொழுது, சவுல் ராஜா ஒரு வசனத்தை போட்டிருக்கு. 1 நாளாகமம் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அங்க சவுல் ராஜா தேவனை தேடாதபடி குறி சொல்லவர்களையும் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் தேடினபடினாலே சவுல் செத்து போனான்னு சொல்லி அங்க போட்டிருக்கு. 1 நாளாகமம் 10:13. தாவீதுக்கும் சவுலுக்கும் இதுதான் வித்தியாசம். தாவீது சோதனைகளான மத்தியில், இக்கட்டான மத்தியில, கஷ்டமான மத்தியில தேவனுடைய சமூகத்தையே நாடினான். சவுல் வந்து பாத்தீங்கன்னா 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல சவுல் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், அவன் கர்த்தரை தேடாமல் குறி சொல்லவர்களை அஞ்சனம் பார்க்கலை தேடினதுனால அவன் செத்து போனான். அதாவது தாவீதுக்கு சவுலுக்கு இதுதான் வித்தியாசம். தாவீது எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய சமூகத்தையே தேடிக்கொண்டிருந்தாரு. ஆனா சவுல் வந்து என்னவென்றார், தேவனை தேடாமல், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அவர் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லவர்களையும் தேடினதுனால அவன் செத்து போனான்னு சொல்லி அங்க பார்க்க முடிகிறது. 2 பேரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், 2 பேரும் ராஜாக்கள். ஆனால் சவுல் தேவனுடைய சமூகத்தை ஒவ்வொரு நாடும் தேடுகிற ஒரு மனிதனா இருக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்றாரு, நித்திய பேரன்பத்தையும் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொண்டார். அதாவது நித்திய பேரன்பு சொல்லும் பொழுது அது நித்திய ராஜ்யத்தை கூட குறிக்கலாம், ஆனா அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை சவுல் பெற்றுக்கொண்டாரு, தாவீது பெற்றுக்கொண்டாரு. ஆனா சவுலும் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறிசுறவர்களையும் அவர் தேடினபடினால, தேவனை தேடாதபடி அஞ்சனம் பார்க்கலையும் குறிசுறவர்களை தேடினபடினால அவன் செத்து போனான்னு சொல்லி வேதத்துல போட்டிருக்கும். அதனால கிறிஸ்து பிரியமானவர்கள் இந்த நாட்களிலும் கூட தாவீதினுடைய காரியங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. தாவீதினுடைய ஜெபங்கள் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறபடினாலே நாம் தேவனை துதிப்போம், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.